ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். திடீர்னு விருந்தாளி வந்தால் இந்த மாதிரி ஒரு பாயாசத்தை போட்டு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதிக பாலெல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது சட்டு புட்டுன்னு. எப்போவுமே பாயாசம் பண்ணும்போது பால் அதிகமாக தேவைப்படல. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே டம்ளர் பால் போதுங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். நம்ம தண்ணியை எதில் அளந்தமோ அதே டம்ளரில் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். நான் சேர்த்துருக்கிறது மாட்டுப்பாலில் தான் பண்ணுறோம். தண்ணி இவ்வளோ சேர்த்துருமே, ரொம்ப தண்ணியாட்ட பாயசம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சர்க்கரை நம்ம இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஒரு 50 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இனிப்பு தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து போட்டுக்கோங்க. மசாலாக்காக நான் சுக்கு சேர்த்துறேங்க. சுக்கு நம்ம தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது சுக்கை தட்டி போட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேங்க. இது டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ஸ்மெல் கூட சூப்பராக கொடுக்கும். 2 கிராம்பு, இந்த 3 பொருளை மட்டும் சேர்த்தி பாருங்களேன், டேஸ்ட்டு செம்ம தூளாக இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் கல்லுப்பு போட்டு நல்லா இடித்து பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக ஆகிடும். நான் ரொம்ப அழுத்தம் கொடுக்கவே இல்லை, சும்மா தட்டினாலே பவுடர் ஆகிடும். ஏன்னா உப்பு போடும்போது டேஸ்ட்டும் தூக்கலாக காமிக்கும், சீக்கிரமாகவும் இடித்து முடிச்சிடும். நம்ம இடிக்கும் போதே ஸ்மெல்லு சும்மா கம்மன்னு வரும். திடீர் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கவே வேண்டியதில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இடித்தது எல்லாத்தையும் அந்த பாலில் போட்டுருங்க. பால் கொதிக்கும் இல்லையா, அந்த டைமில் போட்டுருங்க. வாசனை பாருங்கள், அவ்வளோ கம்மன்னு இருக்கும். மாவு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் அது உப்பி வந்துடும். நம்ம பால் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே அந்த ஜவ்வரிசியை அதில் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் பால் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி தட்டாமல் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறணும். பால் பொங்க பால் பவுடர் நல்லாவே கலந்து அது கூட மிக்ஸ் ஆகிடும். பால் கொதிக்கவே நல்லா கிளறி விட்ருங்க. அப்போ தான் அந்த ஜவ்வரிசி பாலில் நல்லா வெந்து அந்த எசன்ஸ் அப்படியே அந்த ஜவ்வரிசிக்குள்ளே இறங்கும். இந்த பால் கூட நான் 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துறேன். இந்த கோதுமை மாவை அப்படியே சேர்த்தக்கூடாது. ஒரு கிண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கிளறி விட்டுறணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா இதில் கட்டி இருந்ததுன்னா பால்லையும் அப்படியே கட்டி தட்டிடும். ஒரே ஸ்பூன் போதுங்க, இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் அப்புறம் பால் நல்ல லேகிய மாதிரி ஆயிரும். 1 ஸ்பூன்லேயே நல்ல கெட்டித்தன்மை கொடுத்துரும். கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கை விடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க. நல்லா பால் பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டி ஆகிடும். அந்த ஜவ்வரிசிக்கும் அந்த கோதுமை மாவுக்கும் நல்ல செட் ஆகிடும். கொதிக்கும் போதே அந்த வாசனை கம்மன்னு வரும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற கெஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. சமைக்கும் போது மறக்காமல் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் விட மாட்டாங்க. ஏன்னா இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு நெய்யில் கிஸ்மிஸை மட்டும் வறுத்து போட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாதாம் முந்திரின்னு எது வேணால் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கிஸ்மிஸ் மட்டும் சேர்த்திருக்கேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே அந்த கிஸ்மிஸை போட்டு நல்லா நெய்யில் வறுத்து அந்த பால் கூடவே சேர்த்து ஒரு கலக்கிட்டு சுட எடுத்து கொடுத்து பாருங்களேன். வந்த விருந்தாளியெல்லாம் இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. கோதுமை மாவு போட்ட உடனே ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதும். அதுவே நல்ல கெட்டித்தன்மை கொடுத்துரும். நல்லா சுட சர்வ் பண்ணி பாருங்களேன், செம்ம தூளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாயாசம் பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த பாயாசம் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.